மாதிரிலாம் ஒரு சீன்லாம் வச்சுருந்தாங்க. நீ என்னவா மாமா இருக்க? இன்ஃப்ளூயன்சரா இருக்க மாமா. எவ்வளோ சம்பாதிக்கிற? அது மாதம் 1,00,000 2,00,000 வரும் மாமா அப்படிங்கிற சீன்லாம் இருந்தது. அதெல்லாம் பயங்கரமா திடீர்னு இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்கும்போது நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நக்லைட்ஸ் டீமு அவங்க டீமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அ அவங்க நடிச்சனாலயா இல்ல என்னன்னு தெரியல. லைட்டா அங்கங்க வந்து நக்லைட்ஸ் வீடியோ பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அதை தவிர்க்க முடியல. மத்தபடி வந்து ஒரு சீரியல் சைடு போற மாரி போகாம நல்லா ஒரு வீடியோ கொண்டு வந்திருந்தாங்க. படம் மாரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த லிவிங்ஸ்டன், வி. சேகர், விசு இவங்கலாம் இருந்தாங்க இல்லையா? அ அந்த மாரி விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தது கோடி நன்மை அந்த ஃப்ளேவர் எடுத்து 2025ல அந்த படத்த நம்ம பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. அப்படிங்கிற மாரி தான் படம் இருந்துச்சு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எதுக்கு யோசிச்சு